தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மனதார மட்டுமல்ல செயல் வடிவத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ண பிரதிபலிப்பாக இருக்கிறது. இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்று சிலரை கேட்கக்கூடும். முதலுடைய மனிதநேயத்தை பார்க்கின்ற போது திறந்த மனத்தோடு எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் காணுகிறீர்கள். நாளொரு மேனியும் ஒவ்வொரு அறிவிப்பை பார்க்கின்ற போது அடித்தட்டு மக்கள், விவசாயிகள் எண்ணற்ற திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய தலைமை கூடுதல் செயலர் CRA, துறையின் செயலர் மற்றும் ஆணையரோடு கலந்து பேசி பத்திரிகைகளை பார்க்கின்ற போது பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெப்பநிலைகள் மாற்றங்கள் ஏறத்தாழ பல பகுதிகளே 107 வரையிலும் வெப்பநிலை இருக்கிறது. எப்படி மக்கள் அதிலே என்ன அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய வடமேற்கு பருவமழை என்பது இன்னும் ஒரு வார காலத்தில் தென்கிழக்கு பருவமழை ஒரு வார காலத்திற்குள்ளே வரும் நிலையில் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற முறையில் அந்த பணிகளை எப்படி ஆற்றலாம் என்பதும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய்த்துறையின் மூலமாக அனைத்து பணிகளும் விரைந்து செய்வதற்கு என்னென்ன பணிகள் நாம் மேற்கொள்ள வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியோடு நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த துறை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. இந்த துறையை பொறுத்தவரையிலும் முதல்வர் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு துறையின் சார்பாக எல்லோரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். எல்லோருடைய பாராட்டுதலை பெறுகின்ற அளவிற்கு இந்த துறையை எடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டைம்லயே வந்து நிறைய பவர் கட் அதிகமா இருக்குது. மழைக்காலங்கள் போன்ற நேரத்துல இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப இந்த துறையும் மின்சாரத்துறையும் எந்த அளவுக்கு இன்னும் சரியா செயல்பட வேண்டிய தேவைகள் இருக்குது? இந்த பொதுவாக மழை காலங்களில் எப்படி மின்சாரத்துறை இயக்க வேண்டும் என்பது மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் அதற்கான பதிலை கொடுப்பார்கள். நீங்கள் சொன்ன கேள்விகளுக்கு அந்த துறையின் அமைச்சரோடு கலந்து இது போன்ற தடைகள் வராமல் பார்த்துக் கொள்வதற்கு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சார், இப்போ பள்ளிகள் கடந்து கல்லூரிகளுக்கு போகிறாங்க மாணவர்கள், அவர்களுக்குரிய சான்றிதழ் கிடைக்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? நிறைய சான்றிதழ்கள் வந்து வருவாய்த்துறையில் தேக்கமாக இருக்குது. அது எப்படி நிறைவேற்றப்படுது? பள்ளிகளுக்கு செல்கிற, கல்லூரிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அங்கேயே சென்று சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளையும் நாம் விரைந்து செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் உங்களுடைய இந்த துறையினுடைய செயல்பாடுகள் பள்ளிக்கு செல்கிற, கல்லூரிக்கு செல்கிற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கவில்லை என்ற குறையே உங்கள் கவனத்திற்கு வராது. அதை பொறுத்தவரையிலும் நிதித்துறை பல்வேறு ஆலோசனை சொல்வார்கள். முதலமைச்சரிடத்திலே உங்களுக்கு தெரிய எங்கெங்கே லீக்கேஜ் இருக்குன்னு
லீக்கேஜ் சரி பண்ணால் போதும். துறையில் இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கக்கூடும். ஏனென்று சொன்னால் நிதி சிந்தாமல் சிதறாமல் துறையின் சார்பாக செயல்படுகிற போது இது போன்ற குறைபாடுகள் நீங்கள் சொல்வதைப் போல அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. அதைத்தான் அவர் விரும்புகிறார். அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற பணிகளை நாங்கள் அனைவரும் அந்த துறையின் சார்பாக நிறைவேற்றுவோம். வருவாய்த்துறையில்